ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வீடியோ என்னென்னா ஸ்நாக்ஸ் ரெசிபி. இன்றைக்கி என்ன செய்யணும் மித்து? என்ன செய்ய போகிறோம்? பிஸ்கெட். என்ன பிஸ்கெட்? சாக்லேட் பிஸ்கெட். சாக்லேட் பிஸ்கெட் இல்லை, சும்மா பட்டர் வச்சு கோதுமை மாவு வச்சு எப்படி பிஸ்கெட் செய்யலான்னு சொல்லிட்டு. ஸ்நாக்ஸ் கடையில் வாங்கினா சீக்கிரமாக தீர்ந்து போயிடுது. அதுவும் இல்லாமல் நமக்கு எப்படி ஹெல்த்தியாக இருக்குது அதுவுமே தெரியல, ஆப்ஷன் எதுவும் தெரியல. ஸோ மைதா தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க, ரிஃபைண்ட் ஆயில் அப்புறம் பாம் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக வீட்லேயே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னோட குட்டி செஃப் வந்துருக்காங்க. ஏன் மித்து, நீ தானே இன்றைக்கி குக்கீஸ் செய்ய போகிற? குக்கீஸாம்மா? யூனிட் டெஸ்ட் நடக்குது. என்ன மித்து? என்ன நாளைக்கு என்ன டெஸ்ட்டு? மேக்ஸ். படிச்சிட்டியா? இன்னும் படிக்கல. ஸோ வந்தோடனே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணால் 6 o'clock படிக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸு கொடுத்துடலாம். அதே சமயம் ஸ்நாக்ஸ் வீட்லேயே செஞ்ச மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவனுக்கு போர் அடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக அவனையுமே ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஓவன் ப்ரீ ஹீட் பண்ணணும். ஸோ 10 minutes நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். என்னோட ஓவன் பார்த்திங்கன்னா பஜாஜ் மெஜஸ்டிக். இது ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. ஸோ இதை 180 degree செல்சியஸில் 10 minutes வச்சுக்கிறேன். டபுள் டாட் இது பண்ணிக்கிறேன். இப்படி நல்லா போல தெரியும். ஸோ பெரிய ஃபஸ்ட்டு சுகர் நான் அரைச்சி வச்சுட்டேன். 100 grams ஆஃப் சுகர் எடுத்துக்கலாம். ஸோ 5 grams தான் சாப் பண்ணிக்கலாம். நம்ம பவுடர் சுகர் 150 grams எடுத்துக்கிறேன். ஸோ 15 grams ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ 160 grams எடுத்து வச்சுருக்கேன். பவுடர் சுகர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பட்டர் 100 grams. இது ஆல்ரெடி 100 grams ஆகும். ஸோ அதை நம்ம மெஷர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர். நீ செய்யறியா நான் செய்யட்டா? நீ செய்யறியா? பட்டர் போட்டுட்டு விஸ்கு தர நல்லா மிக்ஸ் பண்ண. ஸ்பூன் இல்லை, விஸ்கு தரேன். ஸோ நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படி இருக்குன்னு. அப்படியே சாஃப்டாக இருக்கணும். இப்போ க்ரீஸ் பண்ணுறது வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா பீட்ரு வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். சைடிக்கு நல்லா எக்ஸசைஸ் ஆகும். கொஞ்சம் பீட் பண்ணி தட்டா கையோடு. மைதா மாவும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கோதுமை மாவும் யூஸ் பண்ணலாம், ராகி ஃப்ளார் யூஸ் பண்ணலாம், நமக்கு என்ன மில்லட்ஸ் ஃப்ளாரும் யூஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ண நான் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு அது நல்லா க்ரீமியாக இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். ஸோ மிக்ஸ் பண்ணி தட்டி விட்ற மெஷர்மெண்ட்ஸ் மாறிடுச்சுன்னா நல்லா இருக்கு. கொட்டிட்டீங்கன்னா ஸோ சக்கரை போட்டோன்னே இலவும். நம்ம அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு பேக்கிங்க்கு. நெக்ஸ்ட்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் கரும்பு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு. நான் 1/4 teaspoon ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர் அப்படின்னா 1/2 teaspoon யூஸ் பண்ணுறேன். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் நம்ம எப்போவுமே பேக்கிங் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எதுவுமே சக்ஸஸாக வராது. நார்மலாக குக்கீஸ் கூட நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் நம்ம பண்ணுற கேக் இருக்கு இல்லையா, ஸோ அது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஸோ நம்ம நிறைய ஃபெயில் ஆகி தான் நம்ம அதில் பர்ஃபெக்டான கேக் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லைட் வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ நமக்கு கரும்பு சர்க்கரையில் கொஞ்சம் டென்ஸ் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஃப்ளஃபியாக தான் இருக்கும். பிரச்சனை என்ன பண்ணாமல் அப்படின்னா ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி முட்டை ஆட் பண்ணல. அதனால தான் பட்டர், சுகர்,
இது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நார்மலாக ஏலக்காய் பவுடர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து உங்களுக்கு என்ன எசன்ஸ் என்ன வந்து ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மூடி ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா டோ வந்து நீங்கள் லைட்டாக மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூடவே வந்து நம்ம மில்க் பவுடர் ஆட் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டோம்னா, ஸோ இங்கே பாருங்கள் நம்ம நல்லா ஃப்ளஃபி ஆக்கிட்டோம், நல்லா பீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி பசங்களுக்கு போர் அடிக்குது டிவி பார்க்குறேன்னு சொன்னாங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஏதாச்சும் செய்யறது க்ரியேட்டிவாக செய்யறது கூட்டிகிட்டு. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து நல்லா ஹெல்பிங் மைண்டும் இருக்கும். ரெண்டாவது எப்படி செய்யறதுன்னு தெரியும், நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் சமையல் ரூமில் கிச்சனில் அப்படிங்கிறதும் தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து இது கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இருமா, கோதுமை மாவு ஆட் பண்ண அதில் போடக்கூடாது, அதில் போட்டு எப்போ முடிக்கிறது. கோதுமை மாவு வந்து நான் இன்னைக்கு வந்து 210 கிராம்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சீவ் பண்ணி எடுக்கணும். வெயிட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆமாம், 210 கிராம்ஸ். நீங்கள் 200 கொட்டுற ஃபஸ்ட்டு அதில் வச்சு கொட்டு, இதில் வச்சு செய். ஆட்டாமல் செய்யும். ஸோ இந்த மாதிரி மிஷினெல்லாம் பார்க்கும்போது என்ன மிஷின் தோணுது, ஈஸியாக இருக்கா? டெய்லி நீயே வந்து சமைச்சு வைக்கலாம், ஓகேவா? போதுமா, அவ்வளோதான் இருக்குது. நல்லா சீவ் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, கூட நான் மிக்ஸ் பண்ணி தரேன். இது வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஜென்டிலாக இப்படி மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த ஃப்ளஃபினஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா ரொம்ப ஹார்டாகிடும் பிஸ்கெட். ஸோ ஜஸ்ட் வந்து இது எல்லாமே கம்பைன் ஆனால் போதும். பிஸ்கெட்டுக்கு குக்கீஸ் ஆகட்டும் எதாக இருந்தாலுமே அந்த ஃப்ளஃபினஸ் போகக்கூடாது, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு மிக்ஸு, இது எல்லாமே கம்பைன் ஆகிற அளவுக்கு மிக்ஸு. ஸோ நம்ம அந்த பேக்கிங் ஐட்டம்லாம் செய்யும்போது நிறைய பாத்ரூம் வந்து நம்ம விளக்குற மாதிரி இருக்கும். அதே சமயம் கிச்சனே ஒரு கிளம்ஸியாக இருப்பாருங்க. நம்ம எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும், மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக போடணும்னு சொல்லிட்டு எல்லாம் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பக்கத்துலேயே இருந்து வச்சுருக்கோமா. ஸோ அதனால ஃபுல்லாக கிளம்ஸியாக தான் இருக்கும். நம்ம கோலம் போட்டுட்டு இருக்கோம் அதில். ஸோ இப்போ இது ரோலிங் பண்ணிக்கலாம், க்ளீன்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த ட்ரேயில் தான் நான் வைக்க போகிறேன். ஸோ இந்த ட்ரேயில் வைக்கிறங்காட்டி இதை க்ளீன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டர் பேப்பர் ஒட்டிட்டு ஜஸ்ட் அப்ளை பண்ணலாம். ரெடியா மிட்டு அது மேலே வைக்கிறது அங்கே தான் வைக்கணும். வச்சு ரோல் பண்ண போகிறோம். நான் எப்படி செய்யறது ஃபஸ்ட்டு சொல்லி காட்டுறேன், சரியா? ஃபஸ்ட் எப்படி செய்யறது நான் சொல்கிறேன், அதுக்கப்புறமா நீ செய்ய, ஓகேவா? பால் மாதிரி இருக்கு இல்லையா? ஜஸ்டெல்லாம் வேணாம், சப்பாத்தி மாவு மாதிரி ஜஸ்ட் வந்து இதை பண்ணிவிட்டு நம்ம ரோல் பண்ணி அந்த ட்ரேயில் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம எந்த சைஸில் வேணும் இது பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ஸ்கொயர் ஷேப் பிஸ்கெட் மாதிரி செய்யறேன். ஸோ அதனால தான் ரோல் பண்ணி வைக்க போகிறேன். இது வந்து சாக்லேட் பிஸ்கெட் மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கரும்பு சக்கரை இருக்கும்ல, ஏன்னா சாக்லேட் சிப்ஸ்லாம் நான் கரெக்டாக சொல்லித்தரேன். இது ரொம்ப ப்ரெஸ் பண்ணின்னு வச்சுக்கோ வராது. ஸோ இந்த மாதிரி தான் ப்ரெஸ் பண்ணணும் லைட்டாக. இல்லை பெட்ரூம் இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு அளவுக்கு ஷேக் பண்ணிவிட்டு
வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி ஷேப் பண்ணிட்டோமா இப்போ வந்து ஒரு நைஃப் எடுத்து கட்டு கேக்ல ஆமாம் என்ன உனக்கு ஷேப் வேணுமோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன ஷேப் பண்ணுறேன், இந்த மாதிரி ரிப்பன் எடுத்து வைக்கணும், தள்ளி எடுத்து வைக்கலாம். பிச்சு பிச்சு எடுத்து வைக்கிறேன். குட்டி சிந்தாம செய்யணும், எறும்பு வந்துடும். இந்த மாதிரி குட்டி பாலா செஞ்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணினா ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். வந்து ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ட்ரேலையும் நான் ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட் சிப்ஸ் வந்து அந்த பேட்டர் அந்த டவுக்குள்ளேயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து அதை ஆல்ரெடி நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நான் ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணுறேன். அப்போதான் நிற்கும். இது வேறு சரியா? நான் டோ மிக்ஸ் பண்ணி ரோல் பண்ணுறேன். இது வந்து சாக்லேட் சிப்ஸ் நிறைய போட்டுருக்கேன். ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் ரெடி பண்ணிக்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு ட்ரெயின் வெளியே வந்தால் தான் இந்த ட்ரெயினில் போகும். ஸோ அதனால் அதுக்காக வெயிட் பண்ணுவோம். இதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கிச்சன் ரூமே எங்கெங்கே ஸ்பேஸ் இருக்கோ ஃபுல்லாக ஆக்குப்பை ஆயிடுச்சு. இப்போ காட்டன் பாருங்கள். ஸோ இன்றைக்கி பால் டம்ளரு, அங்கே வெனிலா எசன்ஸோட இது, ஸோ அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்படியே வைக்கிறது. அதுக்கப்புறமா இங்கே குக்கி பேட்டர், குக்கி டவு இங்கே ரோல் பண்ணுறது. எவ்வளோ இடம்னால பத்த மாட்டேங்குது. ஒரு பேட்ச் உள்ளே வேகுது. இவன் இங்கே வந்து டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்கு. அப்படி இந்த சைடு ஃபுல்லாக நம்ம மெஷர் பண்ணது அந்த கோதுமை மாவு கையோடு எடுத்து வச்சிடலாம். பட் ஆனால் இந்த குட்டி வாண்டு இருக்கிறங்காட்டி நான் கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுவேன். அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸு, நம்ம அரைச்ச மிக்ஸி ஜாரு, சாக்லேட் சிப்ஸு, எல்லா ஸ்பூனும் எல்லாம் இங்கே தான் இருக்குது. ஸோ ஒன்று தான் க்ளீன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த க்ளீனிங் பண்ணுறதுனால, அதாவது விளக்குற வேலை மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை நம்ம கடகடன்னு பண்ணிடலாம். சூப்பராக பார்த்தீங்கன்னா சூப்பராக பிஸ்கெட் எல்லாம் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ரெண்டாவது வந்து டெக்கரேஷன் பண்ணிட்டேன். க்யூட்டாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். அழகாக இருக்கு. கரெக்டாக செய்ய மட்டுமா? சரி சொல்லு அப்பா, நான் என்னென்ன பண்ணேன், என்னென்ன போட்டேன்னு சொல்லு ஃபஸ்ட்டு. தமிழ் சொல்லு, அப்பதான் புரியும். ஒரு பேஸ்கெட் மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பேஸ்கெட் மாதிரி ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே போடணும். என்னென்ன போடணும்? ஃபஸ்ட்டு ஒரு சக்கரை போடணும், கொஞ்சம் சக்கரை. அப்புறம் கொஞ்சம் இது போடணும், பட்டர். ஓகே. பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு போடணும். ஒயிட் கலர் பவுடர் மாதிரி இருக்கும், அது போட்டுட்டு. ஒயிட் கலர் பவுடர் என்ன? பேக்கிங் பவுடர் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு மருந்து மாதிரி இருக்கு ஃப்ளேவர், அது போடணும். சரி, டானிக் எடுத்து ஊற்றிடலாமா? மருந்து கப் சிரப் எடுத்து ஊற்றிடலாமா? ஊற்றிடலாமா கப் சிரப்பை? அப்புறம் டானிக் ஊற்றணுங்கிற வெண்ணிலா எசன்ஸ் தான் டானிக்குங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் சாக்லேட் சிப்ஸ் எடுக்கணும். மாவு போடணுமா? வெறும் ஃபர்ஸ்ட் சாக்லேட் சிப்ஸ் எடுத்து வைக்கணும். அப்பதான் ஈஸியா இருக்கும் செய்யறதுக்கு. வச்சுட்டு அப்புறம் மாவு போடணும். கொஞ்சம் இருக்கும், அதாவது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது ஆற தான் நமக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் வரும். அது லைட் வெயிட்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஸோ ஃபஸ்ட்டு இது ஆறுக்கு ஆம்லேட் குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் சூடாக இருக்குது, ஆறணும். ஸோ முன்னாடி மிட்டு லைட்டாக சூடாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா? நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ சாஃப்டாக இருக்கும். நல்லா இருக்கா?
வித்தவுட் சாக்லேட் சிப்ஸ். தெரியுதானு தெரியல. வித்தவுட் சாக்லேட் சிப்ஸ் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாஃப்டாக தான் இருக்கும் அப்படி, ஆனால் வெந்துருச்சு ஃபுல்லாகவே. அண்ட் பட்டர் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து சாக்லேட் போட்டது. இது ஆறாறுதான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது.